கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் மாறின பாட்டு மாறுறதுக்கு காரணம் என்ன? மாறுவதற்கு காரணம் என்ன? மாறுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு மனுஷன் எவ்வளோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மள்கிட்ட இருக்க சிந்தனை என்ன இப்ப தீர்மானிக்கப்படும். நம்மள்கிட்ட ஒரு சிந்தை இருக்கும், இருக்குமா இருக்காதா? என்ன சிந்தை இருக்கும்? ஒன்று தேவ சிந்தை, இரண்டு மனித சிந்தை, மூன்று எனக்கு என்ன இருக்கு? நம்ம இருக்கிறத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம பொய் சொல்றது இல்லை, நல்லா உண்மைதான் பேசுவோம். புதுசவங்களாம் என்ன செய்யறாங்க? பொய்யை விட உண்மை ரொம்ப பேசுவோம். என்கிட்ட என்ன சிந்தை இருக்குது? தேவ சிந்தைன்னா 3 காரியத்தை சேர்ந்தது. நல்லா கேட்டுங்க. பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர், சுதனானவர், 3 பேர் சேர்ந்ததுதான் தேவ சிந்தை. ஆனா மனித சிந்தைங்கிறது உறவுகள். இந்த உறவு வேணும், அந்த உறவு வேணும் அப்படி நினைக்கிறது. உலக பொருள், இந்த பொருள் நம்ம வீட்டில் இல்லை, இதை வாங்கணும், இருக்குமா இருக்கா? இப்ப இந்த 3 சிந்தையில எது நம்மள்கிட்ட இருக்குது? அப்ப 2 சிந்தனைக்கு நம்ம என்ன செய்யல, இடம் கொடுக்க முடியல. காரணம், எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஊதாரி கதையில பண்ணிக்கிட்ட போனா பண்ணி சோறு சாப்பிட்டோம், அதை விருந்து வச்சப்ப கெடா சோறு சாப்பிட்டோம். நான் இப்ப கெடா சோறு சாப்பிட்ற இடத்துல இருக்கேன்னா பண்ணி சோறு சாப்பிட்ற இடத்துல இருக்கேன். எந்த இடத்துல இருக்கிறோம்? எந்த இடத்துல என்னோட சிந்தனை இருக்குது? அவன் சிந்தனைங்க. பண்ணிக்கு ஆகாரம் போட்டப்ப அந்த ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கு அவனுக்கு சிந்தனை வந்துச்சு, தப்பு கிடையாது. அதே அவன் அப்பாக்கார கூட்டு வந்து மோதிரம்லாம் போட்டு கடா வெட்டி சாப்பிட்றப்பையும் ஒருத்தருக்கே 2 சிந்தனை இருக்கும்போது நம்மளுக்கு எந்த சிந்தனை இருக்கும்? இதுல எது உலக சிந்தனை, எது தேவ சிந்தனை? எது உலக சிந்தனை? எது உலக சிந்தனை? பண்ணிக்கிட்ட போய் தின்னது உலக சிந்தனை, அப்பண்ட சாப்பிட்டது தேவ சிந்தனை. இப்ப ஏன்ட்ட இப்ப என்ன சிந்தனை? இப்ப நான் என்ன சிந்தனையில இருக்கிறேன்? எந்த சிந்தனை நம்மள்ட்ட இருக்குது? நம்மளோட சிந்தனை இருக்கா? ஆனா சிந்தனை நிறைய வச்சிருக்கோம். ஒரு 5 வருஷத்துக்கு கால்குலேஷன் கூட என்ன செஞ்சிருப்போம்? சிந்தனைய வச்சிருப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த சிந்தனை பிதாவானவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கிறாரு? மனுஷ சிந்தனை வீண் என்று வேதம் தெற்க தெளிவாகவே சொல்லு. ஏன்? நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பேசுறோம், பைபிளை படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். இன்னும் 1 மணி நேரம் கால் கடுக்க கூட பேசுறோம். ஆனா நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம இந்த இடத்துல நிக்கிறது தேவையா? எல்லா இடத்துலயும் கரண்ட்ல கரண்ட்டை போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கு.
சிந்தனை பாருங்க, நான் உலகத்தை சார்ந்து இருக்கும் பொழுது உலக சிந்தனையில தான் இருந்துட்டு இருக்கேன். தேவனை சார்ந்து இருக்கும் போது தேவ சிந்தனை வரும். இப்ப நான் யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறேன்? யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறேன்? போய் சொல்லாம சொல்லுங்க. எவ்வளவு பைபிள் படிக்கிறேன், ஜபம், மத்தியான ஜபம், உட்காந்த ஜபம், நின்ன சோத்து வச்சோன ஜபம், எல்லாத்துக்கும் ஜபம். ஆனா என் சிந்தனை எதுல இருக்கோ அப்பதான் ஜபம் அதுல மேலாகும். இப்ப நான் தேவ சித்தங்கிறப்ப பாருங்க, 5 அப்போ 2 மீனை கொண்டாந்து தேசிட்ட கொடுத்த உடனே என்ன செஞ்சாரு? வானத்தை பார்த்து இந்த அப்பத்தையும் மீனையும் ஜெபம் பண்ணார். அப்ப நான் அவர் செஞ்சது உலக சாதனையா இல்ல தேவ சிந்தனையா? தேவ சிந்தனை. ஏன்னா 5 அப்பம் இருக்குது, 2 மீன் தான் இருக்குது. ஆனா 7,000 பேர் இருக்காங்க. ஆனா இயேசுக்கு எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அத்தனை பேருக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்? என்னுடைய சீசர்கள் வருந்தி கேட்டுக்கிட்டாங்க. என்ன கேட்டுக்கிட்டாங்க? வருந்தி கேட்டுக்கிட்டாங்க. அவங்கள போ சொல்லு, அவங்களுக்கு ராத்திரி ஆகாரத்துக்கு அவங்களுக்கு வேண்டும். அப்ப இவர் என்ன சொல்றாரு? நீங்க ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்ன வாக்கை உறுதிப்படுத்த அவருடைய சிந்தனை தேவ சிந்தனையா இருந்துச்சு. இன்னைக்கு என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது? என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது? தேவ சிந்தனையா இருக்குதா? தேவ சிந்தனை இருந்தாக்க அவனுக்கு எதுவுமே நாட்டம் இருக்காது. எதுவுமே நாட்டம் இருக்காது. நம்ம ஆசிரியட்டிக் பவர்ல இருக்கிறதுனாலதான் தேவ சிந்தனையும் மனுஷ சிந்தனையும் உலக சிந்தனையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். குழப்பி என்ன செய்யறோம்? எதுலையுமே ஒரு நிலப்படி இல்லாத ஒரு நிலையற்றவனா இருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லிக்கிறது. யாக்கோபு அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்றாங்க? அதுக்கு மேல ஒரு வசனத்தை படிச்சிடும். என்னங்க? 7வது வசனம் படிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? எப்படிப்பட்ட மனுஷன்? பண்ணிட்டு இருந்தவன், பிதாட்ட சாப்பிட்டவன், உலகத்துல சாப்பிட்டான். அவன் எங்க சாப்பிட்டான்? எங்க சாப்பிட்டான்? முன்னாடி காசு கொடுத்தவன கூத்தாட்ட போய் உட்காந்து உலகத்துல சாப்பிட்டான். 2வது பண்ணிட்ட சாப்பிட்டான். 3வது தேவன்ட்ட சாப்பிட்டான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மனுஷன் எங்க சாப்பிட்டான்? உலகத்துல சாப்பிட்டான், பண்ணிட்ட சாப்பிட்டான், தேவன்ட்ட சாப்பிட்டான். இப்ப நம்ம எங்கெங்க சாப்பிடுறோம்? எங்கெங்க சாப்பிடுறோம்? கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சோன்னு போயிடுறோம். சபை கூட வராம கூட எங்களுக்கு முக்கியங்க. அவரால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் நிக்கிறோம். இல்லாட்டி என்னைக்கே உட்கார்ந்து இருப்போம். போன வாரம் எனக்கு 2 கல்யாணம். 2 பேர் நெருங்கியவர்கள். என் மகன் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டான். எனக்கு போறதுக்கு டைம் இருக்குது. ஆனா நான் என்ன சொன்னேன்? அங்க போயிருந்தா கூட நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம். என் வீட்டுல அன்னைக்கு இட்லியை சுட்டு தின்னோம். ஏனென்றால் என்னுடைய சிந்தனையை விடக்கூடாது. அதனால இப்படிப்பட்டவர்கள் 3 விதமான சிந்தனை உள்ளவர்களை பார்த்து சொல்றாரு, நிலையற்றவனாக இருக்கிறான். என்னவா இருக்காரு? அப்ப நிலையற்றவன் எப்படி இருக்கான் சொல்லுங்க பாப்போம். நிலையற்றவன் எப்படி இருக்கிறான்? குடிமானம் இல்லாம இருக்கிறோம். இப்ப நம்மளுக்கு குடிமானம் இருக்குதா? இல்ல ஒரு குடிமானம் இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். இப்ப டென்ட் போட்டாச்சு, அது நிக்கின்னு ஒரு குடிமானம் நம்ம நினைச்சிருப்போமா? இருப்போமா? இப்ப சவுதியில பாத்தீங்கன்னா வெள்ளத்தை காட்டிட்டு இருக்கோம். ஒரு வீடே மிதக்குதுன்னா இந்த டெரஸ் எவ்வளவு ஆகும்?
ஏன்னா என்னுடைய சிந்தனை நீ பூமியில் கட்டுவதெல்லாமே அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லாதிருப்பாயாக. தேவனால் கட்டியிருக்குமானால் அதற்கு என்றுமே அழிவு இல்லை. அப்ப இன்னைக்கு அழிவு இல்லாத ஒரு வாழ்க்கை. நேத்து கூட சொன்னேன், நேத்து கூட என்ன சொன்னேன்? சமாதானத்தை தேடி போவார்கள், அவர்களுக்கு சமாதானம் கிடைக்காது. காரணம், அவர்கள் இஸ்ரவேலர்களாக இருந்து அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் 7 யாக்கோபு 1:7 சீக்கிரம் படிக்க முடிஞ்சிருமா? அப்படிப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன் இல்ல, அப்படிப்பட்ட. அப்பா அதுக்கு 2க்கு அர்த்தம் தெரியும். தமிழ்ல மட்டும் ரொம்ப அர்த்தங்கள் இருக்கிறது. இப்படினாக்க இருக்கிறது, அப்படினாக்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் எத்தனையோ பேர் அப்படி இருந்துட்டு இருக்காங்க. அதுல நான் யோக்கியனா இருக்கேனா? யோக்கியனா இருக்கேனா? படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. மனுஷன் என்று நினையாதிருப்பானாக, இருமனம் உள்ளவன் எப்படி இருக்கானுங்க? நம்ம எப்படி நிலையா இருக்கமா? நிலையா இருக்கமா? கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் மாறிக்கிட்டே இருக்குது. சூரியன் மாறுதோ இல்லையே, நம்ம பிரச்சனை. ஒரு பிரச்சனை வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசிடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு கூட யோசனை, தாயாச்சே தந்தையாச்சே தங்கையாச்சே அதை எதிர்பார்க்க மாட்டோம். அவனுடைய பிரச்சனை வந்த உடனே உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? நீலாம் அப்பனா, நீலாம் தாயா, நீலாம் மனுஷனா சொல்லி, அப்ப என்னுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கிறதோ அந்த நோக்கத்தில் இருக்கிறதுல எல்லாமே மைனஸா போயிருது. ஆனா அந்த நோக்கம் சரியில்லை என்றால் வீணான மனுஷனாய் போயிடும். அத 1:12 சொல்றாரு யாக்கோபு 1:12. என்ன சொல்றாருங்க? எத சிந்தனையில எதை சகிக்கணுங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு அலையில சொல்லுவோமா? எந்த சோதனைங்க? எந்த சோதனை? எந்த சோதனைன்னு கேட்கிறேன். சிந்தனையினால் ஏற்படக்கூடிய சோதனை. நல்லா கேட்டு, சிந்தனையினால் ஏற்படக்கூடிய ஒரு சோதனை. தம்பி கூட சொன்னாரு, இயேசு ஜெபம் பண்ண போறப்ப 3 பேர் இருந்தாங்க, 1 பேர் ஜெபம் பண்ணாங்க. அப்ப சிந்தனை யாருக்கு இருந்துச்சு? இவங்கள்ட்ட என்ன சிந்தனை இருந்துச்சு? உலகத்து சிந்தனைனால தூங்கிட்டாங்க. யாரு கோபப்படணும்? கோபப்பட்டாரா? என்னன்னு சொன்னாரு. அப்போ ஒரு வசனம் சொல்லுவாரு. என்ன வசனம் சொல்லுவாரு? மாமிசமும் நம்மள்ட்ட என்ன இருக்கு? இப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கு? மாமிசம் இருக்கா, ஆவி இருக்கா? என்ன இருக்குது? மாமிசம் தான் இருக்குது. இத போய் சேராது. இந்த கிறிஸ்துவத்துக்காக சொல்லுவாங்க, மாமிசம் ரத்தம் பரலோகத்தை சுதந்திரிக்காது. என்னைக்கு சொல்லுவாங்க? ஒவ்வொரு வீட்லயும் கொடி கட்டி அடிக்கிறப்பதான் மாமிசம் ரத்தம் பரலோகத்துல சேராது. அப்ப செத்தவன அப்படியே கொண்டு போறேன்னு சொல்றாரு. சொல்லியிருக்காருல, எலியா போனான். எலியா போனா மேல அவனுக்கு ரத்தம் இருந்திருக்குமா? ரத்தம் இருந்திருக்காதா? சரீரம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? அப்ப சுதந்திரிக்காதுன்னா பொய்யா? இயேசு போனாரு, 40 நாள்களுக்கு போனாரு. அவர்கிட்ட ரத்தம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? இருக்கும். நம்ம அவ்வளவு சிந்தனை கிடையாது, நிச்சயம் இருக்காது. மாத்தால் இல்லைன்னு இருக்கு. ரத்தம் இருக்குமா? இருக்காது, இருக்காது. அப்ப எலியா போறப்ப
வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லுது. ஏனோக்கு சஞ்சரிச்சா வானத்துக்கு எடுத்துக்கணும். அவங்களாம் ரத்தத்தோட போனாங்களா இல்லையா? ஏன்னா வேதத்துல எல்லாமே போட்டிருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசி அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். என்னங்கிறது இருந்துச்சு? ரத்தம் எங்க இருக்குது? பூமியில இருக்குது. அடுத்த வசனம் சொல்றாரு, காயினை நோக்கி சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அறியேன் என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. எங்க இருக்குதுங்க? அப்ப ரத்தம் எங்க போய் கூப்பிடுது? அப்ப வரலது போமா? ரத்தம் போகுமா? ரத்தம் போகுமா போகாதா? நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது ரொம்ப சீக்கிரட். இப்ப எல்லா சபையிலும் திருவிருந்து கொடுப்பாங்க. எல்லா சபையிலையும் திருவிருந்து கொடுக்கிறாங்க. அங்க அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ரத்தம் பரலோகத்துல சுதந்திரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. யார் ரத்தம்? இயேசுவோடைய ரத்தத்தை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் அதை நான் பானம் பண்ணியிருப்பேன். ஆனால் என் பானம் அவரோடு போய் சேரும். அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு? லாசர் ஏந்திரிச்சான். மறுபடியும் அவன் மரணம் அவனுக்கு நேரிட்டது என்று எழுதி வைக்கிறாங்க. ஆனா இயேசு உயிர்த்தாரு, அவருக்கு மரணம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப ரத்தங்கள் நம்மளோட இருக்குனால் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுது, அது எப்படி நீள் மாமிசத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்திற்கு மாமிசத்திற்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? நல்லா படிங்க அந்த வசனத்தை. அது எப்படி எனில் இன்னைக்கு எப்படி இருக்காருங்க? அப்ப அவர் ரத்தம் நம்ம என் ரத்தம் என்ன இருக்கும்? அவர் ரத்தம் என் ரத்தம் எப்படி இருக்கும்? மாறி இருக்குமா? மாறி இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு நாள் குடிச்சிட்டு இருக்காங்க? 10 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் கூட ரத்தத்தை. இந்த இன்னைக்கு 1ஆம் தேதி முதல் வாரம் என்ன செய்வாங்க? இன்னைக்கு எங்க சபையில திருவிருந்துங்க. எங்க சபையில திருவிருந்துங்க. அந்த திருங்கிற ஒரு வார்த்தைக்கு கூட என்ன இல்ல, மதிப்பு இல்லைங்க. திருன்னா தெரியுங்களா? திருப்புனா மதிப்பு, மிக மதிப்பு. அப்படிப்பட்ட ஒரு திருவிருந்து நான் சாப்பிட்டேனாக்க என்ன வராது? போட்டிருக்காரா? போட்டிருக்கலையா? எங்க போட்டிருக்காரு? திருவிருந்து சாப்பிட்டா என்ன இருக்கும்? வேதம் தெளிவா நிறைய காரியங்களை சொல்றார். அப்ப என்னுடைய சிந்தனை, அவர் பாருங்க, பாவமாக்கி பாவத்திலிருந்து ஒரு பரிசுத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். 4வது வசனம் சொல்றாரு, மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்காக அப்படி செய்தார். இப்ப நம்மள்ட்ட என்ன நியாய பிரமாணம் இருக்கா? நியாய பிரமாணம் இருக்கா? இருக்கா? நீங்க ஒரு சின்ன சிந்தனை தாங்க. அந்த சிந்தனைங்கிறது என்னுடைய இருக்கணும். இப்ப ஒரு மனைவி ஒண்ணு சொல்லிட்டாக்க அதை வாங்கி தர்றதுக்கு என்ன இருக்கும்? சிந்தனை இருக்குமா? இருக்காதா? ஏன்
வாங்காமையோ செய்யாம போயிட்டப்ப அவ என்ன செய்வா? ஊர்ல இருக்க சிந்தனை எல்லாம் உனக்கு இருக்கும். என் சிந்தனை உனக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க? எல்லாத்துக்கும் வேலையை செய்யற, என் வேலையை மட்டும் நீ செய்யறதில்ல. இன்னைக்கு தேவனுடைய வேலையை நம்ம என்ன செய்யறோம்? இதே கேள்வி அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் பூமியில உன்னை ஜீவனோட இத்தனை வருஷம் வச்சிருந்தேனே, நீ எனக்காக என்ன செஞ்ச? என்ன செய்து கொண்டு இருக்கிற? உன் பொண்டாட்டி சொன்னதுக்கு உடனே ஆடுறியே, உன் புள்ள சொன்னதுக்கு ஆடுறியே, எனக்கு நீ ஆடுனியா? கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்ப என்ன பதில் சொல்லுவோம்? என்ன பதில் சொல்லுவோம்? அவரு தான் சொந்த மகன் என்று பாராமல் பாருங்க, பாவத்தை அவர் மேல சுமத்தி நியாயப்பிரமாணத்தை கத்துக் கொடுத்து அந்த நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறாரே. அப்ப நான் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கு? அதனாலதான் சொல்ற சங்கீதத்துல, மனுஷனுடைய சிந்தனை விருது. மனுஷனுக்கு சரியான சிந்தனை இருக்காதுங்க. பச்சைவந்தி மாதிரி. எப்படி இருக்கு? பச்சைவந்தி மாதிரி. ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து ஆர்டர் கொடுப்போமா, இல்ல வீட்லயே நம்ம தோசை சாப்பிடணும், இட்லி சாப்பிடணும், பூரி சாப்பிடணும் நினைச்சு போவோமா? போனோன்னு நம்ம வீட்டுல இருக்கோம், 4 நாள் இட்லி கூட சாப்பிடுவோம். போனோன்னு ஹோட்டல்ல உட்கார்ந்தோன்னு கேட்போம், எதுங்க சூடா இருக்குது? அப்போதைக்கு அடுப்பு ஒண்ணுதான் சூடா இருக்கு. கேட்போமா கேட்க மாட்டோம்? வீட்டுல அதையே நிக்க வச்சோம்னா என்ன செய்வோம்? சூழலும் நம்ம கேட்போமா? கேட்போமா? கேட்ட என்ன பதில் வரும்? என்ன பதில் வரும்? நான் சுட்டு வைப்பேன், ஒரு 7 மணிக்கு வாங்க, 9 மணிக்கு வாங்க, அது வரைக்கும் ஆறிட்டு சுட்டுதான் இருக்கும். சொல்லுவோமா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஹோட்டல்ல போய் காசு கொடுக்கறோன்னு எவ்வளவு அதிகாரம் பேசுறோம். இப்ப அதிகார சிந்தனை என்கிட்ட இருக்குல்ல. இப்ப தேவனுக்கு நான் என்ன அதிகார சிந்தனை வச்சிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். தேவனுக்கு என்ன அதிகார சிந்தனை வச்சிருக்கேன்? அவர் கேட்க போறாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல வர போறாரு. அப்ப அப்ப என்ன செய்வோம்? அவருடைய சிந்தனையில இருப்போமா? 5வது வசனம் சொல்றது, அன்றியும் மாமிசத்துப்படி நடக்கிற யாவரும் மாமிசத்துக்குரியவர்களுக்கு சிந்தனை இருக்கிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ ஆவிக்குரிய சிந்தனை இருக்கிறது. இப்ப நம்ம ஆவில இருக்கிறோமா, மாமிசத்துல இருக்கிறோமா? ஆவி நல்லா கேட்டுக்கங்க. வருத்தம் இருந்தாலும் இங்கே விட்டுட்டு போயிருங்க. நான் கல்யாணம் ஆனா 50 வருஷம் வரைக்கும் என்னை கல்யாணம் ஆனவன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? கல்யாணம் சொல்லுவாங்க. ஆனா மாமிசத்துல இருக்கவங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன சொல்லுவாரு? அவரு கல்யாணம் ஆகலையா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இன்னைக்கு சிந்தனை எப்படி இருக்குது? என்னோட சிந்தனை எப்படி இருக்குது? ஆவிக்குரியவன் 24 hours எங்க இருக்கணும்? இருப்போமா? இருக்க முடியுமா? முடியல இல்ல. நம்ம பல சிந்தனை இருக்கனால முடியல. வேலை செய்யற இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சா நான் வேலை செய்வேன், அங்க போய் என்ன செய்வோமா? அப்ப சிந்தனை மாறுப்புல. ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு கடையில டீ கொடுத்தாங்க. சரி நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். டீல ஒரு சோட்டு தண்ணி வந்துச்சு. மேல பார்த்தா செவுரு நல்லா இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தேன். அப்புறம் திரும்பி பார்த்தோன்னே குடிக்க மனசு வரல. என்ன வரல? குடிக்க என்ன எதுக்கு மனசு வரல? அந்த ஒரு சொட்டு தண்ணி சாக்கடை தண்ணியா இல்ல என்ன தண்ணி தெரியல. அந்த ஒரு சிந்தனை எங்க இருந்துச்சு? அவன் கொடுத்த டீய கீழே வச்சேன், தண்ணி ஒழுகுதுப்பான்னு கேட்டேன். அதெல்லாம் எங்க கடையில எல்லாம் ஒழுவாது. அவனை கூட்டி உட்கார வச்சு கொஞ்ச நேரம் உட்காரு. அவன் தலையில தொட்டு விழுந்தோன்னு அவன் சொன்னான், அந்த பாத்திரம் கழுவுற தண்ணி கூட அப்படிதான் ஊற்றுவோம்.
நான் எதை குடிக்கணும்? குடிக்க வருமா? கோச்சுக்காத. வேற டீ இருந்தா கூட இல்லாட்டி இதை நான் கீழே ஊற்றிட்டு நான் போறேன்டா. ஆனா அவன் என்ன செஞ்சான், அவன் காசு போட்டு வாங்கினால கொடுத்துட்டு எனக்கு வேற டீயை ஊற்றி அங்க உட்காந்து குடிப்பேன். நான் நேரம் எடுத்து என் கடைக்கு வந்து என் கடையில ஒரு ஊற்றில என்ன செய்ய முடியும்? ஏன் சொல்றேன்னாக்க, அப்ப நம்மளுக்கு ஒரு காரியம் நடத்தனே சிந்தனையை நம்ம என்ன செய்யறோம்? மாத்திக்கிறோம். ஆனா இங்க சொல்றாரு 5வது வசனத்தை திரும்பி, அன்றியும் மாமிசத்தைப்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள். நாம் இப்ப எப்படி இருக்கிறோம்? அப்ப மாமிசம் என்ன செய்யும்? மாமிசம் என்ன செய்யும்? அதனால சொல்றாரு வேதத்திலே 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 21 பதிமா. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறதல்லவா? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையோ? பாத்தீங்களா? அப்ப என்ன இருக்குங்க? இந்த இடத்தை அசிங்கப்படுத்தாத. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வீடு இல்லையா? ஏன் கேட்கிறாரு? அந்த வார்த்தை சொன்னார். சொல்லுங்க பாப்போம். வீட்டுல எது குடிச்சாலும், சாக்கடை தண்ணி குடிச்சாலும் சரி, நல்ல தண்ணி குடிச்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். இப்ப ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தோன்னே சுத்தமான தண்ணி இருக்கா கேட்போமா? கேட்க மாட்டோம். அதுக்கு இல்லாட்டி ஒரு ஆர்டர் கொடுத்துருவோம். டிஃபன் சொல்றப்ப ஒரு மினரல் வாட்டர் ஒன்று பாட்டில் ஒன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் சுத்தமா இருக்கும். ஆனா மூளை மட்டும். அப்ப என்னோட சிந்தனை எப்படி இருக்கு? அப்ப சிந்தனை அடுத்த வசனம் படிச்சிருக்கோம். இல்லையா? என்ன சொல்றாங்க? தேவனுடைய சபையை அசிங்கம் பண்றதுக்கு தான் நீ நடந்துட்டு இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க. வார்த்தை எப்படி இருக்குது? தேவனுடைய சபை. அப்ப தேவனுக்குரிய சிந்தனை இருந்தா தேவனுடைய சபையை அசிங்கப்படுத்த மாட்டான் எவனுமே. இன்னைக்கு ஊழியக்காரன்ல இருந்து எல்லா பேரும் திருடன் கூட சொல்லலாம். இந்த வசனத்தை படிக்க முடியுமா? புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் வீடுகள் இல்லையோ? அசட்டை பண்ணி என்னன்னு சொல்றாங்க? யார் இல்லாதவங்க? யார் இல்லாதவங்க? எல்லாமே ஒரு வார்த்தையை படிச்சீங்கன்னா அதுல எல்லாம் உட்கார்ந்து பிரிச்சு படிச்சு பாருங்க. ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே அர்த்தம். இல்லாதவர்கள் யாரு? தேவனை அறியாதவர்களை வெட்கப்படுத்துறீங்க. தேவனை அறியாதவர்கள் வெட்கப்படுத்துறீங்க. சத்தியம் சொல்றது பாத்தீங்கன்னா, நேற்று பேஸ்புக்ல பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா நம்ம ஆளுக்கு நல்ல அறிவு, அவனே தீர்த்திருக்கான்னு என்னன்னு தெரியல. ஒரு முனிவர் மாதிரி தாடி வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவர் சொல்றாரு, இயேசு, நல்லா கேட்டுங்க, இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர்த்தாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. உங்க கிறிஸ்தவங்க நல்லா அந்த ஆள் இந்த ஆள கேட்டாரு. என்னன்னா, உங்க கிறிஸ்தவங்களை ஏன் இது வரைக்கும் உயிர் செத்து யாருமே உயிர்த்து வரலையே? கேட்ட கேள்வி கரெக்டா தப்பா? கேட்ட கேள்வி கரெக்டா தப்பா? இவன் போய் அவனுக்கு சத்தியம் சொல்றான். யாக்கோப்ல இருந்த இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நமக்கு இனிமேல் மரணம் இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல. அவன் இதை கோட் பண்ணி சொல்றான். உங்களுக்கு தான் மரணம் இல்லையா? நீங்களா உயிர் தெரிஞ்சுலாமே. அப்ப சத்தியம் எங்க இருக்குது? சத்தியங்கிற சிந்தனை நம்ம மனுஷனுக்குள்ள இல்ல. ஆனா ஏதோ வண்டி ஓடுது. நான் காலைல கூட என் மகளை எழுப்புறப்ப சொன்னேன், என்னம்மா தூக்கத்திலே இருக்கிறியம்மா. அவளோட சிந்தனை எங்க இருக்குது கேட்டாக்க, ராத்திரி பூரா கொசு கறிக்கிருப்பா.
பகல் பூரா தூக்கம் வருதுப்பா. நான் கொசுக்கு நான் கட்டளை இட முடியுமா? என் மகளை விட்டு அவ காலைல சர்ச்சைக்கு கொண்டு சொல்ல முடியுமா? அவளுக்கு படுத்துட்டு இருந்தனாலும் ஃபேன் ஓடும். ஏழு இடத்துல ஃபேனுங்கிறது இருக்காது. ஊர் கொசு என் கருத்துல தான் நிற்கும். அப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? இப்ப நாம என்கிட்ட இருக்க சிந்தனை மாமிச சிந்தனையா இல்ல தேவ சிந்தனை? என்ன சிந்தனை இருக்கு? மாமிச சிந்தை உள்ளவன் திருவிருத்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கலாமா வாங்கக்கூடாதா? அப்ப என்ன சிந்தனை இருக்குன்னா, ஒரு பெண்ணு ஒரு ஆணையும் கல்யாணம் பண்றதுக்கு அவ்வளவு சடங்கு பார்க்கிறோம். எவ்வளவு சடங்கு பார்க்கிறோம்? அவ்வளவு சடங்கு பார்த்து கல்யாணத்தை பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், அப்ப நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அதோடைய பாட்டை போட்டாங்க. அவ சிந்தனை அவனுக்கு, நம்ம சிந்தனை அவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அதனால நாம் இந்த தத்துவத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? நம்மளும் கேட்க முடியாது. பெருக்காடு பூரா என்ன ஆகும்? இந்த வார்த்தை தான் போய் பதிவாங்க. அவனுக்கு நாளைக்கு ஒரு சபை இருக்குது, அதை நிறுத்தணும் அவனுக்கு இருக்குமா? அப்ப இங்க இருக்கவங்க என்ன இருக்கு? இவங்கள மாதிரி ஆளுங்க தான் வெட்கப்பட்டு போவார்கள். எக்காக இவர்கள் மாதிரி ஆளுங்க தான் வெட்கப்பட்டு போவார்கள். சீக்கிரம் முடிஞ்சிருவோம். படிச்சிருக்கா இல்லையா? என்ன சொல்றாங்க? யாரை வந்து புகழ்றது? புகழ்றதுக்கு வேலை இல்லையே. அப்ப என்னைக்கு நான் மாமிச சிந்தையா இருந்தா தேவனுடைய சரீரத்தையும் மாமிசத்தையும் தொடர்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று பார்க்கிறேன். இன்னைக்கு என் மனைவிங்க இவரை வேற ஒரு ஆம்பளை போய் தொட முடியுமா? தொட முடியுமா? தொட்டா அவ என்ன செய்வா? என்ன சொல்லுவா? என்ன ஏண்டா தொடுற? கேட்பால கேட்க மாட்டாங்க. அப்ப நான் மாமிசமா இருந்து ஆவிக்குரிய பொருளை நான் தொட்டனா ஆவிக்குள்ள பொருள் கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? கேட்கும்ல. அப்ப ஆவிக்குள்ள காரியம் இருக்குமானால், ஆவிக்குள்ள காரியம் இருக்குமானால் ஆவிக்குள்ள மனுஷனா இருக்கணும். ஊதாரி மகன் லேசான காரியம் இல்லைங்க. அவன் மாமிசத்திலிருந்து மாறுவதற்கு பண்ணிட்ட போய் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆவிக்குள்ள காரணம் வரும். அப்ப ஆவிக்குள்ள சிந்தனை என்கிட்ட இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆவிக்குள்ள சிந்தனை இருக்கணும். இயேசு கிறிஸ்து 3 வருஷம் கணக்கு எடுத்து பாருங்க. அவர் ஏதாச்சும் மாமிசத்தில் ஏதாச்சும் பேசியிருக்காரா? மாமிசத்தில் ஏதாச்சும் பேசியிருக்காரா? நம்ம கூட மாமிசத்துல நிறைய காரியங்களை பேசியிருக்கோம். ஒரு செய்தி எடுத்தால் அது மாமிச சிந்தை ஏதாச்சும் உள்ள வந்துட்டு இருக்கோம். நான் ஆவிக்குரிய சிந்தை நம்மள்ட்ட. அப்ப நம்மள யாரு? ஆவிக்குரியவங்களா? ஆவிக்குரியவங்களா? அப்ப இது ஒரு சபையில முன்னாடி இதெல்லாம் ஒரு பவுண்டேஷனுங்க. அதனால்தான் அவர் சொன்னாரு 8வது வசனம் அதுல சொன்னார் பாரு 3ல, அது எப்படி எனில் மாமிசத்தினால் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பழக்கப்படுத்தினார். யாரும் செஞ்சாருங்க? மகனையே ஆவிக்குரிய அளவுக்கு மாத்துறாரு. இப்ப இங்க இருக்க சபைக்கார எத்தனை பேர்த்த மாத்தி இருப்பான்?
எத்தனை பேர்த்த மாத்தி இருப்பான்? அப்படிதானே போட்டிருக்கு. அந்த வருஷத்துக்கு முன்ன படிமா. அது எப்படி? மாமிசத்தினால் பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணத்தை செய்யக்கூடாதபடிக்கு தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்துக்கு மாமிசமானார். அப்ப இன்னைக்கு நான் தேவனுக்கு பெரிய நியாய பிரமாணத்தை எனக்கு இருந்துச்சுன்னா என் பாவம் இருக்குமா இருக்காதா? அந்த நியாய பிரமாணம் என்கிட்ட இல்லைன்னா பாவம் இருக்கும். அதுக்காக அடுத்து அப்படியே சொல்றாரு, சாயலாக பாவத்தின் படிமா நம்முடைய குமாரனை பாவத்துக்கு மாமிசத்திற்கு சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்தை தீர்த்தார். இன்னைக்கு என்னங்கிறது, இயேசு கிறிஸ்துவிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம்? பாவத்தை அறிக்கையிடுறோம். ஆனா நம்ம திரும்பி பாவம் செய்யறோமா? பாவம் செய்யறோமா? பாவம் செஞ்சுட்டு எப்படி அவருடைய சரீரத்தை தொட முடியும்? அவர் ரத்தத்தை எப்படி தொட முடியும்? அப்ப என் ரத்தம் பரலோகத்துல போடுனாக்க போகணும்னா என்ன செய்யணும்? என்ன மாதிரி செய்யணும்? அதனால்தான் சொல்றாரு யோவான் 1ஆம் அதிகாரம் 11-12 படிச்சிருக்கு. சாரி 12-13. அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் நல்லா கட்டுங்க, இரத்தத்தினால் அல்ல, மாமிசத்தின் சிந்தையினாலும் புருஷனுடைய சிந்தையினாலும். நம்ம யார் எப்படி பிறக்கிறோம்? நம்ம பிறந்தது எப்படி பிறந்திருக்கோம்? மாமிச சிந்தையும் புருஷனுடைய சிந்தையும் எப்படி இருக்கு? இப்ப கல்யாணம்னா அடுத்த கேள்வி நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க. என்ன கேட்டா, கல்யாணம் நல்லா இருக்கியாப்பா கேட்பாங்களா? இன்னும் குழந்தை போட்டியெல்லாம் இல்லையா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம 2-3 பேர்த்து போடணும். யாருக்காக? கேட்கிறவங்களுக்காக. 4-5 பேர்த்து போட்டாங்க, அவன் கேட்க மாட்டான். ஏதாச்சும் கேட்டா 2 எடுத்து வந்து வளர்க்குறியான்னு கேட்டோம்னா ஓடி போயிடுவான். நானும் தானே சொல்லிடுவேன், ஏற்ற 2 இருக்கு வந்து கூட்டிட்டு போய் வளர்க்குறியா? மாமிசத்து படி, நான் படிச்சிருக்கேன் சீக்கிரம். அவர்கள் பிறவாமல் யாரால பிறந்திருக்கணுங்க? அப்பரசை யாரு தொடணும்? யாரு பிறந்திருக்கா இது வரைக்கும்? யாரு பிறந்திருக்க? எந்த ஊழியக்காரன் பிறந்திருக்கான்? எந்த ஊழியக்காரன் பிறந்திருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த சபை தேவ சபைன்னு சொல்றோம்? ஆனா நடிக்கிறோங்க. ஆனா என்ன, பைபிள் வச்சுக்கிட்டு நடிக்கிறோம். ஆனா ஒரு நாள் நடிப்பு கலையும் போதுதான் நிச்சயம் அவனுடைய தகுதி வெளிவரும். அப்ப என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையா இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்க வேண்டும்? அப்ப சொல்றாரு, அடுத்த வசனம் சொல்ற பாருங்க, மாமிசமாகி எப்படிங்க? தேவனால் பிறந்தா அந்த வார்த்தை மாமிசம். அப்பம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த அப்பம் என் சரீரத்துக்கு மாமிசமாகி கிருபையினாலே சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்கு வாசம் பண்ணுகிற அவருடைய மகிமையை கண்டேன். அது பிதா ஒரே பேரானுடைய மகிமை என்று மகிமையாய் இருந்தது. இப்ப தேவனால பிறந்த நான் மகிமையா இருக்கணும், இருக்க மாட்டேன்? இருக்கணும். நம்ம மகிமையா இருக்கணும். என்கிட்ட கேட்ட அவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன். எவ்வளவு பிரச்சனை? நேற்று பிரேயர் முடிச்சு 1 மணி நேரம் பிரச்சனை பேசிட்டு போனோம். 1 மணி நேரம் கழிச்சு என்ன பேசுறோம்? பைபிளை பத்தியா பேசணும். பைபிளை பேசுனது 1/2 மணி நேரம். பிரச்சனையை பேச 2 மணி நேரத்துக்கு பேசிட்டு போனோம். எல்லாம் உட்கார்ந்து கேட்டோம். அப்ப நான் தேவனால் இன்னும் என்ன செய்யல? முன்னாடி தேவனால பிறக்கிறதுக்கு என்னங்கிறது அந்த சிந்தனையை கொண்டு வாங்க.
அதனால தேவ சிந்தை என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ சிந்தை, தேவனால் பிறந்தவனா இருக்கணும், மாமிசத்தில் பிறந்தவனா இருக்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு நான் ரோமர் 8ஆம் அதிகாரம் சீக்கிரம் படிச்சு முடிக்கிறோம். இந்த சத்தத்துல ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. 9வது 6 வாரிலும் படிச்சிருப்பான். மாமிச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியில இருந்தாக என் குடும்பத்துல என்ன இருக்குது? எந்த குடும்பத்துல ஊழியக்கார குடும்பமா இருக்கட்டும், இல்ல அதை கேட்டுட்டு இருக்க விசுவாசியா இருக்கட்டும், மூப்பரா இருக்கட்டும், சாப்பரா இருக்கட்டும், அத்தின் 10 வீட்லயும் போய் கேட்டு பாருங்க, இந்த வீடு சமாதானமா இருக்கான்னு கேட்டு பாருங்க. நான் ஒரு ஊழியக்காரனை போன வாரம் பார்த்தேன். நாகூர்ல இருந்து வந்தாரு. என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. நல்லா இருக்கேன்னு. ஆளெல்லாம் மாறிட்டீங்களேன்னாரு. என்னன்னு சொன்னாரு. ஆள்தான் நான் மாறிட்டேன். இல்லை நான் எப்போதும் உள்ள மாதிரி இல்லை, நீங்க வருஷம் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தருவீங்க, நீங்க இப்ப எடுத்து தர்றது இல்லையே. எதுல மாறிட்டேன்? நான் அப்ப சொன்னேன், நான் மாமிசத்துல இருந்தேன், உங்களை எல்லாம் மாமிசமா பார்த்தேன். நான் இப்ப ஆவிக்குள்ள வந்துட்டதுனால நான் இப்ப ஆவிக்குள்ள ஒன்னா பாக்குறேன். நான் போட்ட ட்ரெஸ் நீங்க போட்ட ட்ரெஸ் இருக்கனால இதுக்கு மேல எதுக்கு ட்ரெஸ்? ஏசு கிறிஸ்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேல வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால விட்டுட்டேன்னு சொன்னேன். செஞ்சுட்டு போற நாள் நாங்க பஸ்ஸுக்கு 20 ரூபாய் காசு கொடுத்தோம். உடனே ஜெபம் பண்ணாரு. எதுக்கு ஜெபம் பண்ணாரு? எதுக்கு? இறங்கி போனவரு 20 ரூபாய் கொடுத்தோன்னு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் எதுக்காக நடக்குது? காசுக்காக நடக்குது. ஊழியக்காரங்க காசு இல்லைன்னா ஜெபம் பண்ண வேணாம். அசம்பாவத்துக்காக ஜெபம் பண்ணுவோமா? வாலியெல்லாம் ரொம்பணும், டப்பியெல்லாம் ரொம்பணும். அதுக்கு ஒரு ஜனங்க என்ன செய்யும்? முந்திக்கு ஜெபம் பண்ணும். தேவனுக்கு கொடுக்கறது கணக்கு பார்க்க கூடாது. தேவனுக்கு அள்ளி கொடுக்கணும். தேவனுக்கு அள்ளி கொடுக்கணும். கொடுப்போமா? தேவனுக்கு அள்ளி கொடுப்போமா? தேவனுக்கு அள்ளி கொடுப்போமா? சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்ன அள்ளி கொடுத்தாரு? அதை நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பைபிள் படிக்கிறோம். என்ன கொடுத்தாரு? அவர்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணு, அந்த ஜீவன். அந்த ஜீவனை கடைசியில சிலுவையில சொன்னாரு, அப்பாவே பிதாவே எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் ஜீவனை நீ எடுத்துக்கொள் என்று கொடுத்தாரு. அவர்கிட்ட இருந்தாலும் ஜீவன், அவர்கிட்ட இருந்ததான் சொத்து, அது ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவன்ட்ட 4 வீடு, 2 வீடு, காரு, பங்களா எல்லாம் இருக்குது. எதை விட்டுட்டு போவான்? போக முடியுமா? போக முடியுமா? சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? செயல்கள் எப்படி இருக்கிறது? அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. படிச்சு முடிச்சிருவா சீக்கிரம். 7 எப்படி எண்ணினில் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவன் தேவனுக்கு நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் என்ன மேல பிரியமா இருப்பாரா? அப்ப என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படுமா? இவங்க 3 பேர் தூங்குனாங்க. இயேசு போனாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? இது வரைக்கும் யாருமே எழுதவும் இல்லை, அதை பத்தி என்னன்னு சொல்லவும் இல்லை. ஆனா என்ன ஜெபம் பண்ணி இருப்பாரு? சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வையான்னு கேட்டிருப்பாரு அப்பாட்ட. இல்ல இல்ல இவங்க படுக்க தலை சாய்க்க இடம் இல்ல, ஒரு வீடுக்கு வாங்கி கொடுத்து கேட்டிருப்பாரா? என்ன சொல்லியிருப்பாரு? அதுக்குதான் சாட்டா சொல்லியிருப்பாரு, உன்னுடைய சித்தம் என்னமோ அதை எனக்கு பாரு. என்னை கொண்டு உனக்கு என்ன சித்தம் இருக்குது? அவர் பயந்துட்டு இருக்கப்ப சொல்றார் ஜெபத்துல, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகண்டா பரவாயில்லன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உன்னுடைய சித்தம் என்னமோ அந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்து நான் தூக்கிக்கிறேன். இன்னைக்கு தேவன் இருந்தா எத்தனை பேருங்க சந்தோஷம் இல்லாம இருப்போம்? எவ்வளவு பேர் சந்தோஷமா இருப்போம்? அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் பற்றி சீக்கிரம் படிச்சிருங்க, முடிச்சுப்போம்.
மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் இராமல் என்ன சொல்றது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. நல்லா கேட்டீங்க. அப்ப ரத்தத்தெல்லாம் வாங்கினவனா கிறிஸ்துவோடைய உடையவனா? அப்போ அவனதான் இருந்தான். இதெல்லாம் என் தம்பிட்ட சொன்னேன். அதுக்கு ஒரு ஆதாரத்தை கூட நான் செய்யறேன்னு தான் சொன்னேன். வரிச்சுக்கிட்டே 2 பேர் வந்தீங்க. அவன் கொடுக்குங்க, நீங்க வந்து உட்காருங்க. என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது. பைபிள்ல தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் நான் கண்டிச்சு தான் ஆவேன். அவன் கொம்பனா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க நான் செய்யணுமா செய்யக்கூடாதா? அந்த வசனத்தை படிக்க வச்சுக்கிறோம். மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருந்தும் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவரிடம் அல்ல. அப்ப நான் யாரு? நான் கிறிஸ்தவனுக்கு சொல்லலாமா? நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லலாமா? சும்மா சின்ன வசனம் தாங்க. ஒரு இதெல்லாம் படிச்சு நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, 100 தடவை படிச்சிருப்பீங்க. இதை பிரிச்சு படிக்காதனால நம்மளுக்கு தப்பு தெரிய மாட்டேங்குது. இதே ஒரு பத்திரம், வீட்டு பத்திரத்தை மட்டும் கொடுத்து பாருங்க, எப்படி படிப்போம்? அது என்ன இக்கு போட்டிருக்கு, அதுக்கு போடக்கூடாதுங்க. அது ஏன் அது அவங்கள சேர்த்தீங்க, அதை அடிச்சிருங்க, நாளைக்கு பிரச்சனை வருங்க. ஒரு பத்திரத்துக்கு நம்ம எவ்வளவு ஜாதகம் பார்க்கிறோம், ஆனா அந்த பைபிளுக்கு படிங்க. அடுத்த வருஷத்தை படிங்க அப்படியே. மேலும் கிறிஸ்து உங்களுக்கு இருந்தால் மரித்ததாயும் இருக்கிறது. ஆவி இப்ப நினைச்சுப்போம். இப்ப நம்மளாம் உயிர்த்து போவோமா? உயிர்த்து போவோமா? உயிர்த்து போயிருவோமா? இல்ல திருத்து வாங்கினாலும் உயிர்த்து வானா? உயிர்த்து போயிருவானா? அந்த அடுத்த வருஷம் படிச்சு முடிச்சிருங்க. ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைக்கிறவன் எதுக்குங்க கடனாளிகளா? கடனாளிகள் அல்ல, பிழைத்தார். என்னன்னு சொல்றாங்க? இத சொன்னதுதான் பவுலடியான் அதில் எழுதியிருந்தாரு. அபாத்திரமாக என்ன சொன்னாரு? அபாத்திரமாக திருவிருந்தை நீங்கள் வாங்கினால் உங்களுக்கு என்னென்ன வரும்? நோய் வரும், நொடி வரும். சும்மாவே போறது. நோய் எப்படி இருக்கு? சும்மாவே வருது. கிறிஸ்தவனுக்கு வருதுனாக்க காரணம், நான் அபாத்திரமான என்னுடைய சிந்தனை என்னோடு இருந்து கொண்டிருக்கிறது. அபாத்திரமான என் சிந்தனை, என்னுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை? இன்னைக்கு இந்த 3 சிந்தனை என்ற இருக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க சாகுற வரைக்கும் இந்த மனசுல வச்சுக்கோங்க. நீங்க பரலோகத்துக்கு போறீங்களோ உயிர் தெல்லுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த 3 சிந்தனை, ஒன்று தேவ சிந்தை என்னிடம் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்த சிந்தனை வைத்திருந்தார். என்ன செஞ்சாரு? அப்ப சொன்னதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இருந்தனால கடைசி வரைக்கும் சிலுவையில தொங்குற வரைக்கும் இருந்தார். நம்ம கொஞ்சம் உடம்பு செல்லணும்னா என்ன செய்யறோம்? சிந்தனை என்ன செய்யுது? அங்க போலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா. ஐ டோன்ட் கேர். குஷ்டரோகி ஒருத்த வாரம், உங்களுக்கு அதை தெரியும். குஷ்டரோகி ஒருத்த வாரம் வந்தவன் என்ன சொல்றான்? உனக்கு சித்தமானா என்னை சுத்தப்படுத்துகிறான். அவன் கேட்ட கேள்வி நல்லதா கெட்டதா? நாம் அர்த்தம் என்ன சொல்லுவோம்? ஏண்டா அறிவு கட்டவனே, என்னாலதான் முடியாது, எதுக்கு நீ வந்த? கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போமா கேட்க மாட்டோமா? இதுதாங்க அவருடைய சிந்தனை. என்ன இருக்குது? ஜனங்களுக்கு
நான் ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டும் என்று அவர் நடந்தது. அவன் கேட்ட கேள்வி தப்பா இருந்தா கூட அவன் சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமா. ஒரு அலையில சொல்லுவோமா? அப்ப இன்னைக்கு என்னோட சிந்தனை எப்படி இருக்குது? என்னோட சிந்தனை எப்படி போய் கொண்டிருக்கிறது? மாமிச சிந்தை இருந்தா நம்மளுக்கு மரணம் வருமா? வராது. வரும். அதுக்கு அடுத்து சொல்றார், மேலும் எங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கப்படுகிறவர்களோ அவருடைய தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அதுதான் சொல்ற. அதுக்கப்புறம் 15 சொல்றாரு, அதன்படி திரும்புகிற பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்ற கூப்பிடுகிற புத்திர சுவிகாரம். இன்னைக்கு நீ ஜெபத்துல அப்பான்னு கூப்பிட்டனால போய் சொல்ற. அப்பான்னு சொல்லி கூப்பிடுறத போய் சொல்ற. அப்பா பிதாவே ஏசப்பா என்னை பார்த்து காவல் பண்ணுப்பான்னு சொல்றது போய் சொல்றான். இந்த லைன்ல வரணும். அவன் மாமிச சிந்தை விட்டு ஆவிக்குள்ள சிந்தை இருந்தா அவன் அப்பா பிதாவை கூப்பிடுறது அவனுக்கு முழு உரிமை உண்டு. இல்லாட்டி உரிமை இல்லாதவன் அப்பா பிதாவை கூப்பிடுறதுக்கு தகுதி இல்லாதவன். அப்ப அப்படிப்பட்ட வேலை எப்படி இருக்கும்? அப்பா பிதா கூப்பிடுற சக்தி இருக்கா? சக்தி இருக்கா? இருக்குமா? அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிருங்க. கடைசி 2 வசனம் 38 படிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரமானாலும் வல்லமையானாலும் நிகழ்காலங்களானாலும் வருங்காலமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இது நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கவங்களை அப்படியே ஏந்திருக்கோமா? நம்பிக்கை இருக்கவங்களை சீக்கிரம் முடிச்சுக்கோம். எனக்கே தலைவலிக்குது. சோதரம், நன்றி அப்பா, நன்றி, தேங்க்யூ, நன்றி அப்பா. என்னுடைய சிந்தனை கடைசி வாரம் இதை பற்றி நல்ல புரிவார் தெளிவார் சொல்லலாம். ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார், நல்ல காரியங்களை செய்வார். ஆண்டவரே சோதரம், சோதரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ இது உண்மைதானே. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய மாமிச சிந்தையும் உலக சிந்தத்தை விட எனக்கு இன்னைக்கு கற்றுத்தான்னு கேட்போமா? கற்றுத்தான்னு கேட்போமா? சீக்கிரம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம். நீங்க பரலோகம் போகணுங்க. இந்த வீடு இருக்காது, இந்த வீட்டில் இருக்கவங்க இருக்க மாட்டீங்க. ஆனா நீ தேவனோடு போக வேண்டுமானால், நீ தேவன்கிட்ட இருக்க வேண்டுமானால் தேவ சிந்தை இருக்க வேண்டும். தேவ சிந்தை இருக்கா, மகன் உன்னை கூட்டிட்டு போயிடுவார், மகன் உன்னை கூட்டிட்டு போவார்.
அதனால தேவ சிந்தை வந்து சொல்றாரு, நான் அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன், ஆட்டு ஊத்தி செஞ்சேன் எல்லாம் சொல்லுவாரு. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்று நிலைக்கு நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இன்னைக்கு நான் தேவனுடைய சிந்தையை என்னிடம் இருக்கிறதா, என்னிடம் இருக்கிறதா? சீக்கிரம் ஒருத்தர் 2 பேர் சீக்கிரம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி அப்பா. ஆமென். நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. சோத்திரம் சோத்திரம். ஆமென். ஆமென். அடுத்து வேறு யாரை ஜெயிக்கலாம்? ஆமென் ஆமென். இருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே, வாலிபனாய் இந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தனையை தாரும் ஐயா. முதியவர்களாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவரே, சிறு வயதிலே தாயின் தகப்பனை நேசித்து முதிர் வயதிலே நீ எப்படியெல்லாம் இந்த வாலிப வயதிலே முதிர் வயதிற்கு என்னென்ன காரியங்கள் நீ சொன்னீர் என்று நினைத்து பார்க்கக்கூடிய சிந்தனைகளே தாரும் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனைக்கும் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, பிளாத்திற்கு முன்னாலே நின்ற இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே, பிளாத்தினுடைய சிந்தனை எப்படியாவது மரணத்துக்கு விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஐயா. ஆனால் உலகத்தினுடைய மக்கள் ஆண்டவரே பிளாத்தினுடைய சிந்தனைக்கு மாறாக சிலுவையிலே அறையும் மறையும் என்று சொன்ன பொழுது அவருடைய சிந்தனைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது எல்லாத்தையும் எங்களுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய தேவனாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சிந்தனையிலே வாழக்கூடிய ஞானத்திற்காக சின்ன வார்த்தையாக இருந்தால் இந்த சிந்தனை 8வது அதிகாரத்திலே முழு வார்த்தையாய் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாரத்திலுமாய் சிந்தனையோடு வாழ எங்களுக்கு வைத்தால் பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு தாரும் ஐயா. உண்மையான தேவகுமாரனாய் மாற நான் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழாத விட்டு நான் இவ்வளவு நேரம் என்னுடைய சிந்தனையில சொல்லியிருக்கிறேன் ஐயா. அதில் குறைபாடுகள் இருந்தால் அதை மன்னித்தரணும். அந்தவரே, நிறைவாய் இருந்தால் அடுத்தவர்கள் மாறுவதற்கு என்ன வழியோ அதை செய்து காட்டும் ஐயா. நல்ல ஒரு சிலாய்க்கத்தை தருவதற்கான மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். இப்ப இயேசு மூலம் கேட்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லுது. என் ஆத்மாவே கர்த்தரித்து கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் உங்களோடும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரேஸ்